பாராலிம்பிக் கிளப் த்ரோ போட்டியில் இந்திய வீரர் தரம்பீர் தங்கப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். கிளப் த்ரோ போட்டியில் F51 பிரிவில் 34.92 மீட்டர் தூரம் வீசி ஆசிய அளவிலான சாதனையை தரம்பீர் முறியடித்துள்ளார். இதே போட்டியில் இந்திய வீரர் பிரணவ் சூர்மா வெள்ளி பதக்கத்தை கைப்பற்றினார். பாராலிம்பிக் வில்வித்தை போட்டியில் இந்திய வீரர் ஹர்விந்தர் சிங் தங்கப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். போலந்து வீரர் லூகாஸை 6-0 என்ற புள்ளி கணக்கில் வென்ற ஹர்விந்தர் சிங் பாராலிம்பிக் வில்வித்தையில் தங்கம் வெல்லும் முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றார். மேலும் அடுத்தடுத்து 2 பாராலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பாராலிம்பிக் குண்டெறிதல் போட்டியில் இந்திய வீரர் சச்சின் கிலாரி வெள்ளிப் பதக்கம் வென்று அசத்தினார். F46 பிரிவில் கலந்து கொண்ட இந்திய வீரர் சச்சின் கிலாரி 16.32 மீட்டர் தூரத்திற்கு குண்டு எறிந்து வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றினார். கனடாவின் கிரெக் ஸ்டூபர்ட்டிடம் வெறும் 0.6 மீட்டர் வித்தியாசத்தில் தங்கப்பதக்கம் வெல்லும் வாய்ப்பை தவறவிட்டார். பாராலிம்பிக் பதக்க பட்டியலில் 135 பதக்கங்களுடன் சீனா தொடர்ந்து முதலிடம் வகித்து வருகிறது. ஒரே நாளில் 2 தங்க பதக்கங்களை கைப்பற்றிய இந்தியா 25 பதக்கங்களுடன் 13வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று மேலும் பதக்கங்களை இந்தியா வெல்லும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. ஆந்திராவில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் குறித்து நேரில் ஆய்வு செய்ய மத்திய நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் வெள்ள பாதிப்பை மோடி அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஆந்திராவில் தொடர் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 32ஆக உயர்ந்துள்ளது. வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக சாலைகளில் 6 போல் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் வீடுகளுக்குள் முடங்கினர். மேலும் வெள்ளத்தில் சிக்கியவர்கள் பாதுகாப்பாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கனமழை காரணமாக தெலங்கானா மாநிலம் ஹனம்கொண்டா மாவட்டத்தில் உள்ள வாரங்கல் மற்றும் முலுகுவை இணைக்கும் பாலத்தின் மீது தண்ணீர் நிரம்பி செல்கிறது. ஆபத்தையும் உணராமல் வாகன ஓட்டிகள் சென்று வரும் நிலையில் அசம்பாவிதம் ஏற்படும் முன்னர் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் 6 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளார். 2 மாநில முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு தலா 1 கோடி ரூபாயும் 2 மாநில கிராம பஞ்சாயத்திற்கு 4 கோடி ரூபாயும் வழங்கியுள்ளார். தமிழகத்தின் அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா மற்றும் ஆந்திராவில் விஜய் நடிப்பில் உருவான கோட் திரைப்படம் வெளியானது. இரவு முதலே திரையரங்குகளில் குவிய தொடங்கிய விஜய் ரசிகர்கள் ஆரவாரம் செய்ததால் திரையரங்குகள் அதிர்ந்தன. அதிகாலை 4 மணிக்கு முதல் காட்சி திரையிடப்பட்டது. நடிகர் விஜயின் கோட் படம் வெற்றி பெற இயக்குநர்கள் லோகேஷ் கனகராஜ் மற்றும் அட்லி வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவான தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் நடிகர் விஜயுடன் பிரசாந்த் பிரபுதேவா, யோகி பாபு, ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி உள்பட பலர் நடித்துள்ளனர். இதுவரை இல்லாத அளவுக்கு தளபதியை கொண்டாடுங்கள் என கோட் பட ரிலீஸுக்கு முன்பாக இயக்குனர் வெங்கட் பிரபு வீடியோ வெளியிட்டுள்ளார். படத்தை வெளிநாடுகளில் ரிலீஸ் செய்யும் அஹிம்சா என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் வெளியிட்டுள்ள வீடியோவில் பேசிய வெங்கட் பிரபு, கோட் படம் இனி ரசிகர்களுடையது, மகிழ்ச்சியாக இருங்கள் என தெரிவித்துள்ளார். வீரர் சக்கரவர்த்தி வருண் கோட் படத்தின் டிக்கெட் கிடைக்கவில்லை என தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். IPL போட்டியில் கொல்கத்தா அணிக்காக களமிறங்கிய சக்கரவர்த்தி வருண் கோட் படத்தின் மொத்த டீமிற்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் விஜய் மக்கள் இயக்கத்தினர் கோட் படத்தின் பேனரை படகில் ஒட்டி வித்தியாசமாக விளம்பரப்படுத்தினர். நடிகர் விஜய் நடித்த கோட் திரைப்படம் உலகெங்கும் இன்று வெளியான நிலையில் குமரி பேரூராட்சி விஜய் மக்கள் இயக்கத்தினர் கோட் படத்தின் போஸ்டரை படகின் பக்கவாட்டில் ஒட்டி வித்தியாசமாக ப்ரமோஷன் செய்தனர். சென்னை குரோம்பேட்டை தாம்பரம் GST சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டன. குரோம்பேட்டை பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் காரணமாக மாலை நேரங்களில் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் பணி முடிந்து வீடு செல்வோர் கடும் நெரிசலில் சிக்கி தவிப்பதாக புகார் எழுந்துள்ளது.
சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் ஆம்புலன்ஸ் செல்ல வழியில்லாமல் சிக்கி தவித்தது. வேலப்பஞ்சாவடி முதல் மதுரவாயல் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். விநாயகர் சதுர்த்தி தொடர்பாக ஒரு சில பள்ளிகளுக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்கள் தவறான புரிதலால் அனுப்பப்பட்டதாக கூறி ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் அரசின் ஆணைகளுக்கு முற்றிலும் முரணானது என்பதால் சுற்றறிக்கை ரத்து செய்யப்படுவதாகவும் தவறான சுற்றறிக்கை அனுப்பிய அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. நெல்லை சென்ற தமிழ்நாடு சட்டமன்ற மதிப்பீட்டு குழுவினர் நெல்லையப்பர் கோவில், வேளாண் விற்பனை கூடம் மற்றும் தாமிரபரணி ஆற்றுப்பாலம் உள்ளிட்ட இடங்களில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் தமிழ்நாடு சட்டமன்ற மதிப்பீட்டு குழுவினர் கேட்டறிந்தனர். தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளின் விவரங்களை மாவட்ட வாரியாக தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டை பட்டினத்தைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் 4 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழ்நாடு மீனவர்கள் 4 பேரை விசைப்படகுடன் கைது செய்த இலங்கை கடற்படை அவர்களை விசாரணைக்காக காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்றனர். நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அடுத்த வாங்கூர் பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி சிறுமிக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் சக்கர நாற்காலி உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. மேலும் சிறுமிக்கு வழங்கப்படும் உதவித் தொகையை உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பகுதியில் வெறிநாய் துரத்தி கடித்ததில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 12 பேர் காயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வாணியர் தெரு மற்றும் கோட்டை தெருவில் வெறிநாய் கடியால் காயமடைந்த அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அச்சத்தில் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் மனைவி பிரிந்த சோகம் தாங்காமல் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்துவிட்டு இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மகேஷ் என்பவரின் மனைவி தகாத உறவால் வேறொருவருடன் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மகேஷ் தற்கொலை செய்த நிலையில் அவரது மனைவியையும் கள்ள காதலனையும் கைது செய்ய வேண்டும் என கூறி மகேஷின் உறவினர்கள் புதுவண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த அழிஞ்சிவாக்கம் கிராமத்தில் விவசாய நிலத்தில் அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த போது மின்சாரம் தாக்கி விவசாயி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹரிபிரசாத் என்பவர் வழக்கம் போல் விவசாய நிலத்திற்கு சென்றபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். கோவை மாவட்டம் காரமடை அடுத்த புங்கம்பாளையத்தில் உள்ள செல்வ விநாயகர் கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. இதனையொட்டி நடைபெற்ற ஊர்வலத்தில் பெண்கள் முளைப்பாரி ஏந்தி முக்கிய வீதிகள் வழியாக சென்ற நிலையில் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் இசைக்கு ஏற்ப நடனமாடி மகிழ்ந்தனர். பணியின் போது உயிரிழந்த தலைமை காவலர் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் தலைமை காவலரின் மனைவியிடம் 25 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். மீனம்பாக்கம் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வந்த ரவிக்குமார் என்பவர் பணியின் போது திடீரென மாரடைப்பால் உயிரிழந்தார். சவுதி அரேபியாவில் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வருபவரை மீட்பது தொடர்பாக மத்திய அரசு மட்டுமே நடவடிக்கை எடுக்க முடியும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சிறை கைதிகளை பரஸ்பரமாக மாற்றிக் கொள்வதில் இரு நாடுகளுக்கிடையே ஒப்பந்தம் இருந்தாலும் அதனை செயல்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட முடியாது என நீதிபதிகள் தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வல பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு நடத்திய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் போலீசாருடன் ஆலோசனை மேற்கொண்டார். சங்கரன் கோவிலில் மொத்தமாக 28 விநாயகர் சிலைகள் அமைக்கப்பட்டு 9ஆம் தேதி விநாயகர் ஊர்வலம் நடைபெறுகிறது.
ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை அடுத்த பாகவெளி கிராமத்தில் கணவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானதால் மன உளைச்சலுக்கு ஆளான நிறைமாத கர்ப்பிணி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விக்னேஷ் என்பவருடைய மனைவி சுஜிதா என்பவர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் உடலை கண்டு அவருடைய உறவினர்கள் கதறி அழுதனர். ஆவின் நிர்வாகத்திற்கு எதிராக வெளியான வீடியோ விவகாரத்திற்கு தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் மறுப்பு தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் 15ஆம் தேதி லாரியில் எடுத்துச் செல்லப்பட்ட பாலில் லாரி ஓட்டுநர் தண்ணீர் கலப்பதாக ஆவின் விரிவாக்க அலுவலர் வீடியோ பதிவு செய்து மதுரை ஆவின் நிர்வாக பொது மேலாளரிடம் புகார் அளித்திருந்தார். நீலகிரி மாவட்டத்தில் பந்தலூர் முதல் முக்கட்டி வரையிலான சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக கேரள மாநிலங்களின் இணைப்பு சாலையாக உள்ள பந்தலூர் முக்கட்டி சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விதவிதமான விநாயகர் சிலைகள் முழு வீச்சில் தயாராகி வருகின்றன. புலி, சிங்கம், மயில், பசு மீது அமர்ந்திருக்கும் விநாயகர், சத்ரபதி சிவாஜி உருவத்திலான விநாயகர் என பலவிதமாகவும் வண்ணமயமாகவும் 2.5 அடி முதல் 11 அடி வரையில் பல்வேறு அளவுகளில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு இறுதி கட்டமாக வண்ணம் பூசும் பணி நடைபெற்று வருகிறது. ஈரோடு வ.உ.சி. பூங்காவில் பொதுமக்கள் முகம் சுளிக்கும் வகையில் காதல் ஜோடிகள் சில்மிஷத்தில் ஈடுபட்டு வருவதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பூங்காவிற்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வந்து செல்லும் நிலையில் காதல் ஜோடிகள் அத்துமீறி நடந்து கொள்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பேருந்து நிலையத்தில் நிற்காமல் சென்ற அரசு பேருந்தை வழிமறித்து ஏன் நிற்கவில்லை என ஓட்டுநரிடம் கேட்டபோது தாம் டவுன் பஸ் ஓட்டியது இல்லை எனவும் டைம் ஆகிவிட்டதால் நிற்காமல் சென்றதாக நடத்துனரும் அலட்சியமாக பதிலளித்தனர். பேருந்தை வழிமறித்த நபர் ஏன் மக்கள் பணத்தை வீணடிக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பினார். புதுக்கோட்டை அருகே ஓய்வு பெற்ற நகராட்சி ஊழியர் வீட்டுச் சுவரில் எகிரி குதித்த மர்ம நபர் வீட்டினுள் நுழைய முடியாததால் அங்குமிங்கும் ஆயுதங்களுடன் உலாவும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சிசிடிவி காட்சிகளை வைத்து வீட்டின் உரிமையாளர் புகார் அளித்ததன் பேரில் மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் அருகே கார் கட்டுப்பாட்டை இழந்து மோதியதில் டீக்கடை முன்பு நின்றிருந்த 3 பேர் படுகாயமடைந்தனர். சென்னை வேளச்சேரியைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவர் புதுச்சத்திரம் பகுதியில் காரை ஓட்டிச் சென்ற போது முன்னால் சென்ற இருசக்கர வாகனம் மீது மோதாமல் இருக்க திருப்பிய போது கார் கட்டுப்பாட்டை இழந்து 3 பேர் மீது மோதியதுடன் 6 இருசக்கர வாகனங்களையும் மோதி நின்றது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகாவில் பிறந்து 8 நாட்களான பெண் குழந்தையை கொன்று கழிவுநீர் செல்லும் பாதையில் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக தம்பதியை போலீசார் தேடி வருகின்றனர். கொல்லைமேடு கிராமத்தைச் சேர்ந்த ஜீவா டயானா தம்பதிக்கு 2வதாக பெண் குழந்தை பிறந்த நிலையில் மர்மமான முறையில் உயிரிழந்தது குறித்து டயானாவின் தந்தை போலீசில் புகார் அளித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பஞ்சராகி நின்றிருந்த மணல் லாரி மீது பெட்ரோல் ஏற்றிச் சென்ற லாரி மோதிய விபத்தில் ஓட்டுநர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டார். பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் சேதமடைந்த வாகனத்தின் பாகங்களை அகற்றி அதில் சிக்கியிருந்த ஓட்டுநரை மீட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த காழியப்பநல்லூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலக்கடலை பயிர்களை மயில்கள் சேதப்படுத்தி வரும் நிலையில் அரசு சார்பில் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே அரசு விழாவில் வைக்கப்பட்டுள்ள பேனரில் பிரதமர் மோடி படம் இடம்பெறவில்லை என கூறி ஈரோடு மக்களவை எம்பி பிரகாஷிடம் பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரியார் நகரில் மத்திய அரசின் திட்டமான தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் கட்டும் பணிக்கான பூமி பூசையில் இந்த வாக்குவாதம் அரங்கேறியது. ராமநாதபுரம் மாவட்டம் அரியக்குடியில் உள்ள ஸ்ரீ தம்புராட்டியம்மன் கோயிலில் மழை வேண்டி பாரம்பரிய முறைப்படி முளைப்பாரி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவிழாவை ஒட்டி கிராமத்தில் உள்ள பெண்கள் தங்களது வீடுகளில் மண் சட்டியில் வைக்கப்பட்டிருந்த முளைப்பாரியினை ஊர்வலமாக கோயிலுக்கு எடுத்துச் சென்றனர். பின்னர் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் கும்மிப்பாட்டு பாடி பெண் பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர்.
சிவகங்கையில் உள்ள வாரச்சந்தையில் உள்ள மீன் விற்பனை கடைகளில் மீன்வளத்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது மீன் கடைகளில் உள்ள குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த மீன்களை எடுத்து கெட்டுப்போகாமல் உள்ளதா என அதிகாரிகள் சோதனை செய்தனர். மேலும் சில கடைகளில் கெட்டுப்போன நிலையில் இருந்த மீன்களை பறிமுதல் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அடுத்த கீழப்பசலை பகுதியில் முன்விரோதம் காரணமாக இளைஞரை வெட்டி படுகொலை செய்த 5 பேரை போலீசார் கைது செய்த போது தப்ப முயன்ற போது 3 பேர் தவறி விழுந்து காலில் முறிவு ஏற்பட்டது. பிரவீன் என்ற இளைஞரை வெட்டி படுகொலை செய்த சசிகுமார், தனுஷ், ரகுபதி, அமர்நாத் மற்றும் சுதர்ஷன் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உள்ள அங்காளம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் முளைப்பாரி ஏந்தி ஊர்வலமாக சென்ற பெண்கள் இசைக்கு ஏற்ப நடனமாடி மகிழ்ந்தனர். மேலும் முளைப்பாரி ஊர்வலத்துடன் பக்தர்கள் பால் குடமும் எடுத்து வந்து வழிபாடு நடத்தினர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை சந்தையில் தக்காளி விலை உயர்ந்ததால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ந்தனர். கடந்த சில வாரங்களாக 14 கிலோ கொண்ட தக்காளி பெட்டி 100 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது 230 முதல் 260 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திருச்சி மாவட்டம் துறையூரில் தனியார் வங்கி மேலாளர் வீட்டின் பூட்டை உடைத்து மன்னிப்பு வாசகம் எழுதி வைத்துவிட்டு மர்ம நபர்கள் அவரது பைக்கை திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. செல்வம் நகரில் வசித்து வந்த தனியார் வங்கி மேலாளர் இளங்கோ என்பவர் தனது சொந்த ஊரான கன்னியாகுமரிக்கு குடும்பத்துடன் சென்றபோது இந்த திருட்டு சம்பவம் அரங்கேறியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கலை திருவிழாவில் மாணவ மாணவிகள் பங்கேற்று அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் மாணவர்கள் நடனம், வில்லுப்பாட்டு உள்ளிட்டவற்றில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மாணவர்களின் நடனம் அங்கிருந்தவர்களை வெகுவாக கவர்ந்தது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே ரசாயனமின்றி களிமண்ணால் தயாரிக்கப்படும் விநாயகர் சிலைகள் அதிக அளவில் விற்பனை ஆகாததால் மண்பாண்ட தொழிலாளர்கள் வேதனை அடைந்துள்ளனர். தலைமுறையாக மண்பாண்டங்கள் செய்து விற்பனை செய்து வரும் நிலையில் மண்பாண்ட தொழில் நலிவடைந்திருப்பதால் வேறு வேலைகளுக்கு செல்வதாக தெரிவித்தனர். வேலூர் மாவட்டத்தில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் வீடுகளை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி நேரில் சென்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 4150 வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் முதல் கட்டமாக 3400 வீடுகள் கட்டும் பணிகள் தொடங்கியுள்ளதாக கூறினார். விழுப்புரம் மாவட்டம் ஐயூர் அகரம் கிராமத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிலைகள் தயாரிப்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 2 அடி முதல் 16 அடி உயரம் வரை வலம்புரி விநாயகர், குபேந்தருடன் இருக்கும் விநாயகர், 5 தலை நாகத்துடன் இருக்கும் விநாயகர் என விதவிதமான வடிவங்களில் சிலைகள் தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் சிறுபாக்கத்தில் நள்ளிரவில் வீட்டின் முன்பு தூங்கிக் கொண்டிருந்த முதியவரை மர்ம நபர்கள் தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் மோப்ப நாய் உதவியுடன் மர்ம நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி தேடி வருகின்றனர். அரசு அல்லது தனியார் நிறுவனங்கள் திருநங்கைகளுக்கு வேலை வழங்க முன்வர வேண்டும் என நர்சிங் முடித்த திருநங்கை மாணவி கோரிக்கை விடுத்துள்ளார். வேலை வாய்ப்புகளில் பாகுபாடு காட்டுவதால் நன்றாக படித்தும் பலனில்லாமல் பிச்சை எடுக்கும் தொழிலுக்கு திருநங்கைகள் தள்ளப்படுவதாகவும் வேதனை தெரிவித்தார். சென்னை அடுத்த குன்றத்தூரில் கிளினிக் வைத்து பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்த்து வந்த போலி டாக்டரை போலீசார் கைது செய்தனர். புகாரின் பேரில் குன்றத்தூர் மேட்டு தெருவில் உள்ள கிளினிக்கில் மருத்துவத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தபோது அங்கு கலீல் என்பவர் MBBS படிக்காமலேயே பொதுமக்களுக்கு ஆங்கில மருத்துவம் பார்த்தது தெரிய வந்தது. புதுச்சேரியில் போலி அறக்கட்டளை நடத்தி டிராவல்ஸ் உரிமையாளரிடம் 3,75,00,000 ரூபாய் மோசடி செய்த வழக்கில் கோவையைச் சேர்ந்த போலீஸ் சான்றிதழ் தயாரிக்கும் கண்ணன் என்பவர் உட்பட 5 பேரை CBCID போலீசார் கைது செய்தனர். 125 கோடி ரூபாய் அறக்கட்டளைக்கு வந்திருப்பதாகவும் அதனை ரிசர்வ் வங்கியிலிருந்து எடுக்க பணம் கொடுத்தால் இரட்டிப்பாக தருவதாக கூறி ஏமாற்றியது அம்பலமாகியுள்ளது. கோவை குனியமுத்தூர் பகுதியில் பிளாஸ்டிக் பைகள் வைத்திருந்த கடை உரிமையாளர்களுக்கு அதிகாரிகள் அபராதம் விதித்தனர். சுமார் 50க்கும் மேற்பட்ட கடைகள், உணவகங்களில் ஆய்வு மேற்கொண்ட மாநகராட்சி அதிகாரிகள் பிளாஸ்டிக் பைகள் வைத்திருந்த கடை உரிமையாளர்களுக்கு அபராதம் விதித்ததுடன் சுமார் 6 கிலோ எடையுள்ள பிளாஸ்டிக் பைகளையும் பறிமுதல் செய்தனர்.
திருச்சி அரசு மருத்துவமனையில் பிறந்து 7 நாட்களேயான குழந்தைக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்ய குழந்தையை போலீஸ் பாதுகாப்புடன் 2.5 மணி நேரத்தில் ஆம்புலன்ஸ் மூலமாக கோவை அழைத்துச் சென்றனர். ஆம்புலன்ஸ் தங்கு தடையின்றி செல்வதற்காக சாலை முழுவதும் கிரீன் காரிடார் போடப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே வீட்டின் சுவரை உடைத்து டிவியை திருடிய இருவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கருமலை எஸ்டேட் பகுதியில் விபின் என்பவர் வீட்டில் திருடிய டிவியை கடைகளில் விற்பனைக்காக எடுத்து வந்தபோது செல்வம் மற்றும் விஜயகுமார் ஆகியோரை பிடித்து போலீசார் விசாரித்ததில் உண்மையை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. விருதுநகரில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் குறிப்பிட்ட இழப்பீட்டுத் தொகையை வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. அது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும், தவறினால் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆஜராக நேரிடும் என்றும் கூறி வழக்கை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். நெல்லை மாவட்டம் பணக்குடியில் நடைபெற்ற கிழக்கு மாவட்ட பொது உறுப்பினர் கூட்டத்தில் சபாநாயகர் அப்பாவு ஆதரவாளர்கள், மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் ஆதரவாளர்கள் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. குடிநீர் திட்ட பணிகளுக்கு சபாநாயகர் அப்பாவு 1028 கோடி ரூபாய் நிதியை பெற்றுக் கொடுத்ததாக அவரது ஆதரவாளர் பேசிய நிலையில், மீனவர்களின் நலனுக்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்க சொல்லுங்கள் என பேசியதால் கைகலப்பு ஏற்பட்டது. சேலத்தில் உள்ள நூடல்ஸ் மொத்த விற்பனை கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். திருச்சியில் நூடல்ஸ் சாப்பிட்டு பள்ளி மாணவி உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவத்தின் எதிரொலியாக நடைபெற்ற இந்த சோதனையில் காலாவதியான உணவுப் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்து சோதனைக்கு அனுப்பி வைத்தனர். புனேவில் இருந்து சிங்கப்பூர் சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமரை கண்டதும் உற்சாக பெருக்கில் ஆரவாரம் செய்த இந்தியா வம்சாவளியினரிடம் கைகுலுக்கினார் பிரதமர். பின்னர் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங்கை சந்தித்த பிரதமர் மோடி அவருடன் கலந்துரையாடினார். ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் தன்னை ஒரு மன்னர் போல நினைத்துக் கொண்டு செயல்படுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ராம்பவனில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் மாநில அந்தஸ்து மீட்டெடுக்கப்படும் என உறுதியளித்தார். குஜராத் மாநிலம் தேவபூமி துவாரகாவில் கனமழை காரணமாக தேங்கிய வெள்ளத்தால் ஏராளமான கால்நடைகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிகிச்சைக்கு உதவ வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. மேலும் வெள்ளம் பாதிப்பு தொடர்பான ட்ரோன் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவில் வண்ண விளக்குகளால் ஜொலித்த நிலையில் ஏராளமான சீக்கியர்கள் அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு நடத்தினர். இதனால் பொற்கோவில் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி காணப்பட்டது. ஹரியானா சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. ஹரியானா சட்டமன்ற தேர்தல் அக்டோபர் 5ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ள நிலையில் முதற்கட்டமாக 67 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. அதில் ஹரியானா முதல்வர் நயாப் சிங் சைனி லத்வா தொகுதியில் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக தெலங்கானா மாநிலம் மஹபூபாபாத் மாவட்டத்தில் உள்ள இன்டகண்ணே கேசமுத்திரம் இடையேயான ரயில் பாதை பாதிக்கப்பட்ட நிலையில் சீரமைக்கப்பட்டு காலி ரயில் நிதானமாக இயக்கி சோதிக்கப்பட்டது. தொடர்ந்து தண்டவாளத்தை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்திய விமானப்படை விமானங்கள் மூலம் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன. கனமழை காரணமாக குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதை கண்டித்து கொல்கத்தாவில் உள்ள முக்கிய வீதியில் மருத்துவ மாணவர்கள் டார்ச் லைட்டை ஒளிரவிட்டபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஹரியானாவில் சட்டசபை தேர்தலை ஒட்டி கூட்டணியை ஓரிரு நாட்களில் இறுதி செய்ய ஆம் ஆத்மி கட்சிக்கு காங்கிரஸ் காலக்கெடு நிர்ணயித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநில காங்கிரஸ் பொறுப்பாளர் தீபக் பபாரியா கூறுகையில், ஆம் ஆத்மி கட்சியுடன் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் இரு கட்சிகளும் வெற்றி வாய்ப்பிற்கான இடங்களை ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவித்தார்.
மகாராஷ்டிரா மாநிலத்தில் சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்து விழுந்த சம்பவம் தொடர்பாக அந்த சிலையின் சிற்பி ஜெய்தீப் ஆப்தேயை தானே மாவட்டத்தில் போலீசார் கைது செய்தனர். ராஜ்கோட் கோட்டையில் பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட 35 அடி உயரம் கொண்ட சிவாஜி சிலை கடந்த ஆகஸ்ட் 26ஆம் தேதி திடீரென இடிந்து விழுந்தது அரசியலில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. மருத்துவமனைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாக அனைத்து மாநில தலைமை செயலாளர்கள் மற்றும் டிஜிபிக்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் அபூர்வா சந்திரா கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் அனைத்து மருத்துவமனைகளிலும் சிசிடிவி உள்ளிட்ட பாதுகாப்பை அதிகரிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஹரியானாவில் துப்புரவு வேலைக்கு 46,000 பட்டதாரிகள் விண்ணப்பித்துள்ளனர். மாதம் 15,000 ரூபாய் சம்பளம் கொண்ட இந்த ஒப்பந்த பணிக்கு இளங்கலை பட்டதாரிகள் 40,000 பேர், முதுகலை பட்டதாரிகள் 6,000 பேர் என மொத்தம் 46,000 பட்டதாரிகள் விண்ணப்பித்துள்ளனர். நாட்டில் வேலையின்மை அதிகரித்துள்ளதை காட்டுவதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றனர். டெல்லியில் 6 வயது சிறுவனை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் கைது செய்யப்பட்டார். தென்கிழக்கு டெல்லியின் கோவிந்தபூரி பகுதியில் வசித்து வரும் 35 வயதான பல்ராம் தாஸ் என்ற நபர் 6 வயது சிறுவனை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதையடுத்து கைது செய்யப்பட்ட பல்ராம் தாஸ் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள் காவல் நிலையம் முன்பு குவிந்து கோஷம் எழுப்பினர். ஜார்ஜியாவில் உள்ள அப்பலாச்சி உயர்நிலை பள்ளியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் 9 பேர் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்த உடனே மாணவர்கள் வெளியேற்றப்பட்டனர். இதனால் பள்ளி வளாகத்தில் ஏராளமான பெற்றோர்கள் குவிந்தனர். உக்ரைனின் லிவிவ் நகரம் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 3 குழந்தைகள் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். மேலும் இந்த தாக்குதலில் 35 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே தாக்குதல் தொடர்பாக வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள கிழக்கு உக்ரைனின் டோனெட்ஸ்க் நகரின் வணிக வளாகத்தில் குண்டு வீசி நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு உக்ரைன் படைகளே காரணம் என ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. 2014 முதல் ரஷ்ய கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள டோனெட்ஸ்க் நகரில் தொலைதூர புறநகர் பகுதிகளில் உக்ரைன் படைகள் அதன் நிலைகளை வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இஸ்லாமிய நாடான இந்தோனேஷியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள போப்பாண்டவர் பிரான்சிஸ் அங்குள்ள வீடுகளை இழந்த ஆதரவற்றவர்களையும் அகதிகளையும் சந்தித்தார். மேலும் அவர்களிடம் கைகுலுக்கி மகிழ்ந்த அவரிடம் சிலர் ஆசியும் பெற்றனர். சில தினங்கள் இந்தோனேஷியாவில் தங்கும் போப்பாண்டவர் பிரான்சிஸ் சர்வ மத கூட்டத்திலும் பங்கேற்கிறார். வடகொரியாவில் வெள்ள தடுப்பு பணிகளில் சரியாக செயல்படாத 30 அதிகாரிகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த மாதங்களில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 4,000 பேர் வரை உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் வெள்ள பாதிப்பில் இருந்து மக்களை காக்க தவறிய 30 அதிகாரிகள் அதிபர் கிம் ஜாங் உன் உத்தரவின் பெயரில் தூக்கிலிடப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மெக்சிகோவில் சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 10 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் சீரமைக்கும் பணியில் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஸ்காட்லாந்துக்கு எதிரான முதல் T20 போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெற்றது. முதலில் களமிறங்கிய ஸ்காட்லாந்து அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து களமிறங்கிய ஆஸ்திரேலியா அணி 9.4 ஓவர்களில் 3 விக்கெட்டை மட்டுமே இழந்து வெற்றி இலக்கை எட்டி அபார வெற்றி பெற்றது. T20 கிரிக்கெட் பவர் பிளேவில் அதிக ரன்கள் விளாசிய அணி என்ற வரலாற்று சாதனையை ஆஸ்திரேலிய அணி படைத்துள்ளது. ஸ்காட்லாந்து அணிக்கு எதிரான போட்டியில் ஆஸ்திரேலிய அணியின் டிராவிஸ் ஹெட் மற்றும் மிச்சல் மார்ஷ் ஜோடி அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி முதல் 6 ஓவரில் 1 விக்கெட்டை மட்டும் இழந்து 113 ரன்கள் குவித்தது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக ராகுல் டிராவிட் நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னதாக இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக இருந்த ராகுல் டிராவிட்டின் பதவிக்காலம் T20 உலகக்கோப்பையுடன் முடிவடைந்தது. இந்நிலையில் 2025ஆம் ஆண்டுக்கான IPL-இல் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக ராகுல் டிராவிட் செயல்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசையில் டாப் 10 இருந்து பாகிஸ்தான் வீரர் பாபர் அசாம் வெளியேற்றப்பட்டார். கடந்த 2019 ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் டாப் 10 வரிசையில் இருந்த பாபர் அசாம் முதல் முறையாக முதல் 10 வீரர்கள் வரிசையில் இருந்து வெளியேறினார். வங்கதேசத்திற்கு எதிரான தொடரில் பாபர் அசாம் 64 ரன்கள் மட்டுமே எடுத்ததால் டெஸ்ட் வீரர்கள் தரவரிசையில் அவர் கடும் சரிவை சந்தித்துள்ளார். வாழை படத்தின் வெற்றியை தொடர்ந்து இயக்குனர் மாரி செல்வராஜை நேரில் சந்தித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாராட்டியுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்களை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள அவர், வெற்றி என்ற இலக்கை தாண்டி சமூகத்தில் வாழை திரைப்படம் ஏற்படுத்தியுள்ள அதிர்வலைகளை சுட்டிக்காட்டி அதன் இயக்குனரை வாழ்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிக் பாஸ் நிகழ்ச்சியின் புதிய தொகுப்பாளராக நடிகர் விஜய் சேதுபதி அறிவிக்கப்பட்டுள்ளார். இதுவரை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நடிகர் கமல்ஹாசன் அதிலிருந்து விலகிய நிலையில் தற்போது புதிய பிக் பாஸ் வந்திருப்பதாக விஜய் சேதுபதியை குறிப்பிட்டு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பாலியல் புகார்களை விசாரித்து உண்மை இருக்கும் பட்சத்தில் குற்றம் புரிந்தவர்கள் 5 ஆண்டுகளுக்கு திரைத்துறையில் பணியாற்ற தடை விதிக்க வேண்டும் என தயாரிப்பாளர் சங்கத்திற்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் பரிந்துரை செய்துள்ளது. மலையாள திரைத்துறையில் பாலியல் குற்றச்சாட்டுகள் சூறாவளியை கிளப்பியுள்ள நிலையில் தென்னிந்திய நடிகர் சங்க பெண் உறுப்பினர்கள் பாதுகாப்பு கமிட்டியின் ஆலோசனை கூட்டத்தில் இந்த முடிவெடுக்கப்பட்டது. நடிகை சமந்தா ஷூட்டிங்கின் போது காயம் ஏற்பட்ட போட்டோவை இணையத்தில் பதிவேற்றி காயங்கள் இல்லாமல் ஆக்ஷன் ஸ்டாராக முடியாதா என தலைப்பிட்டுள்ளார். தென்னிந்திய திரையுலகில் முன்னணி நடிகையான சமந்தா தற்போது சிட்டாடல் ஹனி பனி என்ற சீரீஸில் நடித்து வருகிறார். இயக்குனர் வெற்றிமாறன் சார் படக்குழுவினருடன் கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடிய புகைப்படங்களை அப்படக்குழு தங்களது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளது. வெற்றிமாறனின் கிராஸ் ரூட் பிலிம்ஸ் வழங்கும் சார் திரைப்படத்தில் நடிகர் விமல் நாயகனாக நடிக்கிறார். குணச்சித்திர நடிகர் போஸ் வெங்கட் இயக்கியுள்ளார். விசிக தலைவரும் எம்பியுமான திருமாவளவன் இயக்குனர் வெற்றிமாறனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், இயக்குனர் வெற்றிமாறனுக்கு தொலைபேசி வாயிலாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தேன் எனவும், சமூக நீதியின் குரலாய் கலை உலகில் உரத்து முழங்கி வரும் அவர் நீடூழி வாழ்க என குறிப்பிட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் கடந்த 18 நாட்களில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கை 1,10,70,000 ரூபாயை தாண்டி உள்ளது. கோவிலின் தேவர் மண்டபத்தில் நடைபெற்ற உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில் 332 கிராம் தங்கமும் 11,615 கிராம் வெள்ளியும் கிடைத்திருப்பதாக கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் அமைந்துள்ள பணித்துணை விநாயகர் கோவிலில் வருடாபிஷேகம் மற்றும் 108 சங்காபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 108 சங்குகளில் புனித நீரை ஊற்றி சிவாச்சாரியார்கள் அபிஷேகம் செய்தனர். இதில் ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வைப்பார் கிராமத்தில் அமைந்துள்ள தர்காவில் சந்தனக்கூடு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் மத வேறுபாடுகளின்றி அனைத்து தரப்பு மக்களும் திரளாக கலந்து கொண்டனர். வரும் 17ஆம் தேதி சந்தனக்கூடு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய இயர்பட்ஸை இந்த மாதம் 17ஆம் தேதி அறிமுகப்படுத்த உள்ளதாக OnePlus நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இது பட்ஜெட் விலையில் விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்படுகிறது. இந்த இயர்பட்ஸ் ஓவல் வடிவ கேஸ், அதன் முன்புறம் OnePlus லோகோ மற்றும் LED லைட் இடம்பெற்றிருக்கிறது. ஹுண்டாய் நிறுவனம் இந்திய சந்தையில் தனது புதிய கிரெட்டா மாடல் காரை அறிமுகம் செய்துள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் என்ஜின் ஆப்ஷன்களில் கிடைக்கும் கிரெட்டா காரின் எக்ஸ் ஷோரூம் விலை 14,50,000 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.